5100 mAh பேட்டரி வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது சார்ஜரை பொறுத்தவரையிலும் 23 வாட் சார்ஜர் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் லிட்டில் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இதுவும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக 65 இல்லை 90 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருந்திருக்கும். அவங்களே என்ன ரெக்கார்ட்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த சார்ஜ் வந்து 30 ஹவர்ஸ்க்கான சார்ஜ் வந்து கம்பல்சரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் பேட்டரி சேவர் மோடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 120 ஹார்ஸ்க்கான பேட்டரி கண்டிப்பாக இதில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரொம்பவே சூப்பரான விஷயம். நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம், ஹில் ஸ்டேஷன்ஸ் போகிறோம் அப்படின்னா கூடவே நமக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் யூஸ் பண்ணி கம்பல்சரி ஒரு 3-4 நாள் பேட்டரி நம்ம தக்க வச்சுக்க முடியும். ஃபைனலாக கேமராவை பார்த்துடலாம். கேமரா பின்னாடி 2 கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து மெயின் கேமரா 48 MP கேமராவும், அல்ட்ரா வைட் கேமரா வந்து 13 MP அல்ட்ரா வைட் கேமராவும், அதுக்கடுத்தது ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்தவரையிலும் 13 MP கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏஐ ஃபியூச்சர்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே எக்ஸலண்ட்டாகவே இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே 4K 60 FPS வரையும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, இந்த மொபைல் எப்படி இருக்குது ஓவராலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூகுள் பிக்சல் 10a சிமிலர் டு 9a இருந்தாலும் ஏஐயோட அட்வான்ஸ்டு என்ஹான்ஸ்மெண்ட்ஸும் அது போக கேமராவில் நிறைய ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்குறாங்க. அப்படிங்கிறதுனால கம்பல்சரி வாங்கலாமா அப்படின்னா, அப் டு அவர் பட்ஜெட் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாங்கலாம்.